ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தாயுமான சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி. சத்குரு திருத்தாள் போற்றி போற்றி. சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய. ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. அன்னை நல்லாலே 2 வாரங்களாக நாம் இந்த சத்சங்கத்தை நடத்துவதற்கு இயலாதபடி வேறொரு முக்கியமான பணி வந்தது. உங்களுக்கெல்லாம் தெரியும். அதுவும் ஸ்ரீ தாயுமானவரோடு சம்பந்தப்பட்டது தான். ஸ்ரீ தாய்மான அடிகளின் திருப்பாடல்கள் அனைத்தையும் ஒலிப்பேழையாக பதிவு செய்து எளிய இனிய இசையில் பதிவு செய்து உங்களை போன்ற பக்த பெருமக்களுக்கு ஒலி வடிவில் அளிக்க ஒரு முயற்சி மேற்கொள்ள திருவருள் கூட்டியது. அதன்படி அந்த ஒலிப்பேழையை வெளியிடும் நன்னாளாக சென்ற 2 தினங்களுக்கு முந்தைய 27ஆம் தேதி அமைந்தது. அந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளிலே ஈடுபட்டிருந்ததால் சென்ற 2 வாரங்களாக நமக்கு சத்சங்கத்தை நடத்த இயலவில்லை. இன்று நாம் கூடியிருக்கின்றோம். அன்னையினர்களால் அந்த வெளியீட்டு விழா நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறப்பாக நிறைவேறின. இப்பொழுது ஸ்ரீ தாய்மான அடிகளின் திருப்பாடல்கள் ஒலிப்பேழையாக நமக்கு கிடைக்கின்றன. அதாவது பென் டிரைவ் பேனா காப்பக வடிவில் ஆசிரமத்தில் இருக்குது. விரும்புகிறவர்கள் அப்படி வாங்கி கொள்ளலாம். அதை பயன்படுத்துறதுன்னு சொன்னால் அவங்கள்ட்ட ஏற்கனவே இது அதாவது இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் அப்படி ஏதாவது இருந்தால் இதில் உள்ள பாட்டை அதில் கேட்டுக்கலாம். இல்லை கம்ப்யூட்டரில் போட்டு கேட்டுக்கலாம். இல்லை உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனோட இந்த பென் டிரைவை பேனா காப்பகத்தை சேர்க்கிறதுக்கு நடுவில் இன்னொரு சின்ன துண்டு வயர் ஒன்று இருக்குது. அதனுடைய ஒரு நுனி இந்த பேனா காப்பகத்துக்குள்ளே சொருகிக்கலாம். இன்னொரு நுனியை இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனுக்குள்ளே சொருகிக்கொண்டா இந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு அதில் தனியாக தெரிஞ்சிடும். அதில் வேணுங்கிறத தேர்ந்தெடுத்து கேட்டுக்கொள்ளலாம். இப்படி இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு பேனா காப்பகம் வாங்கிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் நம்முடைய அந்த QR கோட் அப்படிங்கிற விரைவு எதிர்வினை குறியீடு அதை பயன்படுத்தி நம்முடைய இணையதளத்துக்குள்ளே ஆசிரமத்தினுடைய இணையதளத்துக்குள்ளே போய் அது கேட்குறபடி என்ன வேணுங்கிறத நம்ம தேர்வு செய்து அதற்குரிய தொகையை செலுத்தினா பேங்க்கெல்லாம் அது கொடுக்கும். பேங்க் விவரங்கள் அதன்படி செலுத்தினா அது உங்களுக்கு லிங்க் அனுப்பி வைக்கப்படும். அந்த தொடர்பு குறியீடு அது நீளமாக இருக்கும். அதை சொடிக்கணும்னு சொன்னால் அந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பதிவிறக்கம் செய்யப்படும், டவுன்லோடு செய்யப்படும். அந்த நீங்கள் ஃபோனில் வரக்கூடிய அந்த இமெயில் ஐடிக்கு அது வரும். ஃபோனில் இருக்குன்னா ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டரில் அதை பார்க்குறீங்கன்னு சொன்னால் கம்ப்யூட்டரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு எந்த மாதிரி சௌரியமோ அப்படி பண்ணி கேட்டுக்கலாம். இந்த லிங்கை மட்டும் பெற்று உங்களுடைய ஃபோன் அல்லது கம்ப்யூட்டரில் லேப்டாப்போ பிசியோ அதில் பதிவிறக்கம் செய்து கொள்வதற்கு நீங்கள் 400 ரூபாய் செலுத்தினால் போதும். பென் டிரைவாக வேணும் அப்படின்னா அந்த பென் டிரைவினுடைய விலை அதுக்காக ஒரு 350 சேர்த்து 750 ரூபாய் செலுத்தினா அது உங்களுக்கு கிடைக்கும். அதை அப்புறம் அனுப்புவதற்கு ஒரு குரியர் சார்ஜ் கொஞ்சம் அது இருக்குது. அது உங்களுக்கு எது சௌரியமோ அப்படி செய்து கொள்ளலாம். இதெல்லாம் ஏற்பாடுகள் தான். இதை செஞ்சப்பறம் என்ன செய்யணும்னா பாட்டை கேட்கணும். தாய்மானவருடைய திருப்பாடல்களை
தினந்தோறும் கேட்கணும். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று சொன்னபடி அதை தினந்தோறும் ஒலிக்க செய்து கேட்கணும். அதில் மொத்தம் உங்களுக்கு பாடல்களை எடுத்துக்கொண்ட தலைப்பு 56 தலைப்புகள் இருக்குது. ஒரு 56 அதிகாரங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். பதிகம்னு சொல்ல முடியாது, ஏன்னா சில இதில் 10க்கு மேலே இருக்குது, சில இதில் 10 விட குறைய இருக்குது, சில இதில் கண்ணிகள்னு எடுத்துக்கொண்டா 100கணக்கில் இருக்குது, 400க்கு கொஞ்சம் தான் குறைய இருக்குது பராபரக்கண்ணியில். அதனால் அதை பதிகம்னு சொல்ல முடியாது. தலைப்பு, தொகுப்பு, அதிகாரம் அப்படி பல வகையில் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தொகுப்புகளில் இருக்கிறது ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்து அதில் உங்களுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 15 நிமிஷமாவது கேட்பது அப்படின்னு வைத்து கொண்டு கேட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி கேட்கும் பொழுது புத்தகத்தை முன்னாடி விரித்து கொண்டு அதை கண்ணால் அந்த வார்த்தைகளையும் பார்த்து கொண்டு செவியால் அந்த ஓசை கேட்கும்போது நிச்சயமாக அந்த பாடல் வரிகள், தாய்மானவருடைய அந்த நிறை மொழிகள் நம்முடைய இதயத்தில் பதிந்துவிடும். ஞான ஆனந்த மாலை அப்படின்னு அதுக்கு அறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து பெயர் சூட்டி இருக்கிறோம். அப்போது இந்த ஒரு ஓதுதல் அனுபவம் நமக்கு ரொம்ப தேவையான ஒன்று. நாங்கள் அன்னையினால் ஆசிரமத்தில் 28ஆம் தேதியிலேருந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஒரு தலைப்பாக எடுத்துக்கொண்டு ரொம்ப சின்னதாக இருந்தால் ஒரு 2 சின்னதை சேர்த்து கேட்டுடுவோம். இப்போ உதாரணமாக துதிப்பாடல்கள், தாய்மானவரை பற்றின துதிப்பாடல்கள், அதில் 2 பாட்டு தான் இருக்குது. அது மொத்தம் 2-3 நிமிஷம் தான் இருக்கும். அப்புறம் திருவருள் விலாச பரசிவ வணக்கம், அதில் 3 பாட்டு இருக்குது. கொஞ்சம் பெரிய பாட்டுனா கூட அதுவும் சின்னது தான், 3 பாட்டு தான் இருக்குது. இது 2ஐயும் சேர்த்து ஒரு நாள் கேட்டோம். அப்புறம் பரிபூர்ண ஆனந்தம், அது 10 பாட்டு இருக்குது, அது பெருசு, அதனால் அதை மட்டும் ஒரு நாள் கேட்டோம். இன்றைக்கு பொருள் வணக்கம், அதை மட்டும் கேட்டோம். இப்படி நம்முடைய சௌரியத்துக்கேற்ப ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 15 நிமிஷமாவது ஒரு நாளைக்கு கேட்கறதுன்னு வைத்துக்கொண்டு வரிசையாக கேட்டுக்கொண்டே வரும்போது, சில தலைப்புகள் ரொம்ப நீளமாக இருக்கும் சொன்னேன் இல்லையா, அதிக பாடல்கள் இருக்கும்போது அது 45 நிமிஷம் 1.5 மணி நேரம் அப்படிலாம் வந்ததுன்னா அது நம்ம பகுத்துக்கொள்ளலாம். 45 நிமிஷம் இருக்கிறது 3 நாள் கேட்கலாம். அப்படி நாம் சௌரியமாக கேட்டுக்கொண்டோம்னு சொன்னால் எப்படியோ தினந்தோறும் தாய்மானவர் பாடல்கள் உள்ளே போகணும். செவி வழியாகவும் கண் வழியாகவும் இதயத்திற்குள் செல்ல வேண்டும். அது நமக்கு வாழ்வை பொருள் உள்ளது ஆக்கும் அப்படிங்கிற அந்த கருத்தை தெரிவித்து கொண்டு இன்றைய சத்சங்கத்துக்குரிய பாடல் விளக்கத்துக்குள்ளே செல்வோம். இன்றைக்கு நாம் அன்னையின் அருளால் 22வது பாடலை பார்க்கணும். 21வது பாடலிலே ஒளி என்கிற உதாரணத்தை கொண்டு பார்த்தோம். கண்ணொளியே மோனக்கரும்பே கவலையற பண் ஒளிக்கும் உள் ஒளியாம் பான்மையினை நன்னிட உன் சித்தம் இறங்கிலது என் சித்தம் தெளியா வேறு இத்தனைக்கும் ஆதரவும் இல். நீ கண்ணின் ஒளிக்கும் ஒளியாக இருக்கின்றாய். இந்த கண்ணுக்கு பார்க்கிற திறன் இருக்கிறது, வெளியிலே சூரிய வெளிச்சம்னு ஒன்று இருக்குது. இந்த 2 சேரும்போது பொருட்களை பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த கண்ணுக்கு அந்த பார்க்கிற திறனை கொடுத்து கொண்டு நீ பின்னால் இருப்பதால்தான் அதற்கு பார்க்க முடிகிறது. அதனால நீ ஒளிக்கு ஒளியானவன். அப்புறம் கவலையற பண், நீ என்னுடைய கவலைகளை நீக்குவாயாக, பண்ணுவாயாக. நீ ஒளிக்கும் உள் ஒளி 2 இருக்கு. ஒளிக்கு ஒளியானவன், உன்னை ஒளித்து கொண்டு உலகை எங்களுக்கு காட்டுகின்றாய் என்று சொல்லலாம். ஒளிக்கின்றவன். அப்படிப்பட்ட நீ மோன கரும்பு, மோன நிலை தான் உன்னுடைய நிலை என்பது என்ன? அங்கே ஓசைகளை கடந்த மோன நிலை. அப்படி மௌனம்னு உடனே அது எப்படி, பல பேருக்கு நமக்கு மௌனம்ங்கிறது பயமாக இருக்குது. அவர் சொல்கிறார் அது கரும்பு போல இனிக்கும்னு சொல்கிறார், மௌன கரும்புங்கிற. இப்படி பரம்பொருளை விளக்குகின்ற ஸ்ரீ தாய்மானவர் அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுற, பரம்பொருள்கிட்ட ஒரு புகார் கொடுக்குற. என்ன நீ என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறியே, உன் மனது இறங்க மாட்டேன் என்கிறது என் விஷயத்தில், சித்தம் இறங்கினது என், உனக்கு மனம் இறங்கி என் மீது கருணை வரலன்னு சொன்னால் என் மனசு தெளிவடையாது, சித்தம் தெளியாது. என் மனசு, முதல்ல சொன்ன சித்தம் இறைவனுடைய சித்தம், சித்தம் இறங்கிலது என். அப்புறம் சித்தம் தெளியா, என் மனது தெளிவடையாது. அதனால உன்னை விட்டால் எனக்கு வேற ஆதரவு இல்லை, நீ தான் எனக்கு அருள் புரிந்து ஏற்ற உன்னை உணர்த்தணும் என்கிற மாதிரி முதல் பாடல், இந்த 21வது பாடல் சென்றது. இப்பொழுது அடுத்து
இப்படியெல்லாம் உரிமையோடு இறைவனிடம் பேசுகின்ற இந்த ஜீவன் யார், எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது ஒரு பாடல். 21வது பாடலிலே சிவத்தின் தன்மை அது ஆனந்தமயமாகவும், கண் ஒளிங்கிறோம் இல்லையா, ஒளி என்பதென்ன, அறிவு மயமாகவும் ஆனந்தமயமாகவும் இருக்கின்றது என்பதை விளக்கினார். தாய்மானவர்களுடைய பாடலில் நம்ம ஞான ஆனந்த மாலை அப்படின்னு அதற்கு ஒரு பொருத்தமான திருப்பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது, ஞான ஆனந்த மாலை. இந்த ஞான ஆனந்தம்ங்கிறது என்ன, சிவத்தின் தன்மை தான். அது ஞானமயமாகவும் ஆனந்தமயமாகவும் இருக்கின்றது. அந்த ஞானம் அறிவு மயமாகவும் பேரின்பமயமாகவும் இருக்கக்கூடிய அந்த பெரிய பொருள், அழியாத பெரிய பொருளாகிய சிவம் பரம்பொருள், அதை பற்றின பாடல்கள் தான் தாய்மானவருடைய பாடல்கள். அது தொகுப்பாக இருக்கிறதுனால மாலைன்னு சொல்கிறோம். மலர்களை தேர்ந்தெடுத்து தொடுத்து ஒரு மாலையாக்குவது போல இந்த பாடல்களின் தொகுப்பு இருக்கு. அந்த அருட்பாடல்களை ஞான ஆனந்த மாலை அப்படின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஞான ஆனந்த மாலை எதை சொல்லுகிறது, ஞான ஆனந்தமயமாய் இருக்கின்ற சிவபெருமானின் தன்மையை சொல்லுகின்றது. சரி, யாருக்காக சொல்றதுன்னா ஜீவர்களாகிய நமக்காக சொல்லுகின்றது. ஸ்ரீ தாய்மான அடிகளின் திருப்பாடல்கள் சிவத்தின் தன்மையையும் அந்த சிவனை உணர்ந்து அனுபவிக்க வேண்டியவனாகிய ஜீவனின் தன்மையையும் அதற்கு தடையாய் இருக்கின்ற இந்த ஜகத்தின் தன்மையையும் அந்த தடையை நீக்கி சிவனோடு ஜீவனை சேர்த்து வைக்கின்ற திருவருளின் சிறப்பையும் சொல்லுகின்றது. ஞான ஆனந்த மாலையாகிய இந்த திருப்பாடல்கள். அதில் அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்ன வந்துடுது, சிவம் ஆகிய பத்தி, ஜடம் அல்லது பாசமாகிய இந்த உலகப் பொருட்கள், இவ்விரண்டுக்கும் இடையிலே இருக்கக்கூடியதாகிய பசு ஆகிய ஜீவன் உயிர். இந்த சிவத்தோடு பசு சேர்வதற்கு உதவுவதாகிய திருவருள் அருட்சக்தி, அம்மா அம்மை என்று சொல்லலாம். அருட்சக்தி ஆகிய அம்மை, அருள் நிலையமாகிய அப்பன் அந்த அம்மையப்பன். இப்படி நமக்கு இந்த பாடல்கள் அற்புதமான ஆன்மீக பொக்கிஷங்களை அள்ளி கொடுக்கின்றன. இப்போ இந்த பாடல்ல இன்னைக்கு நாம பார்க்க போகிற பாடலிலே சிவம் பாசமாகிய ஜடமாகிய உலகம், இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டதாக இருக்கக்கூடியதான ஜீவனை பத்தி சொல்றார். ஜீவனை பத்தி நமக்கு ஒரு அடிப்படையான சில தத்துவ விளக்கங்களை கொடுக்கிறார் ஸ்ரீ தாய்மான அடிகள். பார்ப்போம். அறியாமை சாரின் அதுவாய் அறிவாம், நெறியான போததுவாய் நிற்கும் குறியால், சதசத்து அருள் உணர்த்த தான் உணரா நின்ற விதமுற்று அறிவெனும் பேர் மெய். என்ன சொல்றார், அறியாமை சாரின் அதுவாய் அறிவாம் நெறியான போது அதுவாய் நிற்கும். இந்த நிற்கும்ங்கிறத ரெண்டுலையும் சேர்த்துக்கொள்ளணும். அறியாமை சாரின் அதுவாய் நிற்கும், அறிவாம் நெறியான போது அதுவாய் நிற்கும். எது அப்புறம் பார்த்துப்போம். ஒன்று இருக்கு, அது என்ன பண்ணுது, அறியா பொருட்களை அறியாமை சாரின், அறியா பொருட்களாகிய அதாவது அறிவற்ற ஜடமான பொருட்களாகிய பாசத்தை பார்க்கும்போது, அதை சார்ந்து நிற்கும் பொழுது அது என்னாகிவிடும், அதுவாய் அந்த அறியாத்தன்மையே தானும் ஏற்றுக்கொண்டு விடும். அறிவாம் நெறியான போது, அறிவாகி நெறியது சிவனின் நெறி. சிவனை அறிய முற்பட்டு சிவனை நோக்கி இந்த ஜீவன் உள்ளே திரும்பும் போது என்ன ஆறுது, அது சிவமயமாகிவிடும், அதுவாய் நிற்கும். எதுவாய், சிவனாய். எதை பார்க்க போகிறதோ அந்த சிவனாய் இது நின்றுவிடும். எதுனா குறியாய் சதசத்து அருள் உணர்த்த தான் உணரா நின்ற விதமுற்று அறிவு எனும் பேர் மெய். இந்த ஆத்மாவுக்கு
இது சித்து பொருள் அறிவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன், அது சரிதான் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுக்கிறார். அனுபூதிமானாகிய ஸ்ரீ தாய்மானாடிகள் இந்த ஜீவனானவன் அறிவு பொருள் தான் அப்படின்னு டிக் போடுறார். எப்படி? அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்றார்? குறியால் சதசத்து அருள் உணர்த்த தான் உணரான் என்ற விதமுற்று அறிவு எனும் பெயர் மெய்யாம். இது என்னன்னு பார்ப்போம். அதாவது இந்திரியங்கள் மூலம் இப்படியே புற உலக பார்க்கும்போது, புறமுகப்பட்டு வெளியில் வரும்போது, பராக்கு பார்க்கும்போது வெளியில் வரும்போது இந்த ஜீவன் இந்த உலகோடு சேருகிறது. நம்ம மனசு இப்போ ஒரு பொருளை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கடைத்தெருவில் நடந்து போயிட்டுருக்கோம். ஒரு பட்டு புடவை, அந்த கடையில் நல்ல ஒரு பெரிய ஜவுளி கடை, அதில் அந்த ஒரு பொம்மைக்கு ரொம்ப அழகான பட்டுப்புடவை கட்டி விட்டுருக்கு. இவள் அதை பார்க்குறா. அந்த பட்டுப்புடவை பார்க்கும்போது இந்த கண் அந்த புடவையை பார்க்கறதுங்க மட்டும் இல்லை, இவனுடைய இந்த ஜீவனுடைய அந்த மனசே போய் அப்படியே அந்த புடவையில் பரவி நிற்குது. ஐயப்பா எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்படியாக அதோட சேருது. அதுதான் நடக்குது. ஒரு புலன் அனுபவம் நமக்கு ஏற்படும் பொழுது இந்த மனமானது அறிகின்ற இந்த உயிரானது அந்த புலன் வழி அந்த பொருளில், அதாவது பொறி வழி அந்த புலனில் போய் படர்ந்து விரிந்து அதில் பரவிக்கொண்டு அதை அப்படி தனது மாதிரி ஏற்றுக்கொண்டு விடுகிறது. அதனால அறியாமை சாரின் அதுவாய். அப்போ இந்த ஜீவன் எப்படி புறப்பொருளை அறிகிறான்? இந்திரியங்கள் மூலமாகவும் மனம் புத்தி ஆகியவற்றின் மூலமாகவும் புறப்பொருட்களை, புறச்சூழல்களை, மனிதர்களை, உயிர்களை, கருத்துக்களை அதெல்லாம் அதில் அறியும் போது, காணும் போது, பெர்சீவ் அப்படிங்கிறோம், நோக்கும் போது அதோடு சேர்ந்து அப்படி பரவி அதுலேயே நிற்குது. அப்படியே அதை வெறுமனை அறிந்து கொண்டது மட்டும் இல்லை, அதோடு அழுந்தி நிற்கிறது. அப்படி அதில் கொஞ்சம் அழுந்தி போகிறதுனால தான் அதை அனுபவிக்கிறது. இப்போ ஒரு தட்டில் ஜாங்கிரி இருக்குது, நம்ம இன்னும் அதை சாப்பிடலை, அதை பார்க்குறோம். பார்க்கும்போதே ரொம்ப நம்ம ஜாங்கிரி இனிப்பு பிடிச்சவங்களுக்கு நாக்கில் எச்சல் ஊறுது. ஏன் ஊறுதுன்னா இந்த மனசானது கண் வழியாக அந்த ஜாங்கிரி மேலே போய் அதில் பரவி அதனுடைய ஏற்கனவே சாப்பிட்ருக்கிற அனுபவத்தினால அதனுடைய சுவையை நினச்சி அதில் அழுத ஆரம்பித்து விட்டது. இதை எடுத்து கடித்து வாயில் வைக்கலைன்னா கூட அதை பார்க்கும்போதே அதில் போய் கலந்து விட்டது. அப்போ அந்த நினைவோடு, ஏற்கனவே ஏற்பட்ட அனுபவத்தின் நினைவோடு மனசு அதை ரொம்ப ஆர்வமாக அதை பற்றி அழுந்தி நிற்கின்றது. அதனால அறியாமை சாரின், அறியாமை சார்ந்திருக்கும் பொழுது, சரி அறியாமைன்னு எதை சொல்றார்? இப்போ அந்த ஜாங்கிரிக்கு நான் இனிப்பாக இருக்கின்றேன், என்னை இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, கொஞ்ச நேரத்தில் எடுத்து என்னை தின்னு இல்லாமல் ஆக்கிட போகிறாங்க அப்படின்னு அதுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ இந்த பிரபஞ்சமானது, ஜகத்தானது, இயற்கையானது ஜடப்பொருட்களால் அறியப்படக்கூடிய ஜடப்பொருட்களால் அனுபவிக்கப்படக்கூடிய ஜடப்பொருட்களால் ஆகியிருக்கின்றது. தாவரங்கள், சிற்றுயிர்களுக்கெல்லாம் உயிர் இருக்கு, மனிதர்கள் பரஸ்பரம் ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க, அவங்களுக்கு அறிவு இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் நம்ம அதை பார்க்கிற பார்வையை முன்னிட்டு அது எப்படி இருக்கு, இந்த புறப்பொருளா பார்க்கிறது அது அறியாமைங்கிற பெயரில் அடக்கப்படுகிறது. அறியாமை என்று இங்கே குறிக்கப்படுவது ஜடமயமான இந்த ஜகத் அல்லது பிரபஞ்சம் அல்லது இயற்கை அல்லது சைவ சித்தாந்த வார்த்தை போட்ட பாசம். பாசமாகிய இந்த பிரபஞ்சமானது அதை இந்த ஜீவனானவன் தன்னுடைய இந்திரியங்கள் மூலமும் மனதின் மூலமும் இந்த பாசப்பொருட்களை பற்றி நிற்கும் பொழுது அதுவாய் அந்த பாசப்பொருட்களை போலவே அதே தன்மை உடையதாய் தன்னை ஆக்கி கொண்டு விடுகிறது. எது? இந்த ஜீவன். அதுக்கு அறிவு இருக்கு, ஆனால் ஜடப்பொருள்லேயே புழங்கினா ஜடமயம் ஆயிடும்.
நாம் எதனோடு அடிக்கடி தொடர்பு வைக்கிறோமோ அதனுடைய தன்மை நமக்கு அதிகம் வந்துவிடும். அப்போது நம்ம பழகிற மனிதர்களுடைய பண்புக்கேற்ப நம்முடைய பண்பு அமையும். அதனால் அறியாமை சாரின் அதுவாய். சரி சரி, இப்போ இதுக்கு ஒன்றுமே தெரியாது, அது முழுக்க முழுக்க அறியாமை மயமாத்தான் இருக்கா இந்த ஜீவன் அப்படின்னா அறியாமை மயமாக இல்லை. ஆனால் அறியாமையும் அதில் இருக்குது. யார்கிட்ட? ஜீவன்கிட்ட. ஜீவனுக்கு அறிகிற சக்தியும் இருக்கு, அறியாமையும் இருக்கு. அறியாமை சாரின் அதுவாய். அப்புறம் அறிவான் நெறியான போது அதுவாய் நிற்கும். இந்த புற உலகை கவனிப்பதை விட்டுவிட்டு மனதை திரட்டி எடுத்து உள்ளே அனுப்பி உள்ளே இருக்கும் உரு பொருளாகிய சிவத்தை, பத்தியை, பரம்பொருளை அறிய முற்படும் போது இது என்ன ஆயிடும்னா, இதற்கு இருக்கக்கூடிய இந்த ஜடத்தன்மை விட்டாத்தான் அது உள்ள போய் சிவனை பார்க்க முடியும். பக்குவப்பட்டு உள்ள போச்சுன்னு சொன்னால் இது என்ன ஆயிடும்? சிவமயம் ஆகிவிடும். அப்போ அறிவான் நெறியான போது அதுவாய். எதுவாய்? அந்த அறிவாகி சிவமாய் நிற்கும். பாசமாகிய ஜடப்பொருளாகிய புற உலகை பார்த்து அதில் தோஞ்சா அது ஆயிடும். அறிவுமயமான ஆனந்தமயமான சிவபரம்பொருளை நோக்கி உள்ளே திரும்பி அதில் சேர்ந்தா அது ஆயிடும். எதுவாயிடும்? சிவமாயிடும். அது எப்படி இருக்கு? தேஜோமயானந்தம் சிற்சுகம் சொல்றார். ஞான ஆனந்தம் என்ன சொல்றார்? அந்த இரண்டாவது பாடலிலே பேசரும் அனந்தபத ஞான ஆனந்தமாம் பெரிய பொருளை பணிகுவாம். அந்த சிவமாகிய மெய்ப்பொருள், பெரிய பொருள், பிரம்மம். பிரம்மங்கிறதுக்கு தமிழில் என்ன அர்த்தம் தெரியுமா? பெரிய பொருள், அவ்வளோதான். எல்லாத்துலேயும் அதுதான் பெருசு. அப்போ அந்த பெரிய பொருள் அது எப்படி இருக்கு? ஞான ஆனந்தமாம். பேசரும் அனந்த பதம். அனந்த பதம்னு எல்லையற்ற பெருநிலை. அதனாலதான் அது ஆனந்தமா இருக்கு. கட்டுப்பாடு வந்து விட்டால் அந்த இடத்தில் ஆனந்தம் குறைவுபட்டுவிடும். அப்போ அதுக்கு எல்லைக்கு உட்பட்ட ஒரு பொருளிலே நிலைத்த இன்பம் இருக்க முடியாது. அத்தகைய எல்லை ஏதும் இல்லாததால் அந்த அனந்த பதம், எல்லையற்ற பெருநிலையாகிய அந்த பிரம்மவஸ்து எப்படி இருக்கிறது? ஞான ஆனந்தமாம் பெரிய பொருளாக இருக்கின்றது. அந்த பெரிய பொருளை சார்ந்து மனது உள்ள போயிட்டா, ஆன்மா ஜீவன் உள்ள போய் அந்த பெரிய பொருளின் சந்நிதியில் நிற்கும் போது அது எப்படி இருக்கு? அறிவாம் நெறியான போது அதுவாய் நிற்கும். எதுவாய்? அந்த அறிவு மயமாய் ஆனந்தமயமாய் இருக்கின்ற சிவனாகவே இதுவும் ஆகிவிடுகிறது. குருதேவர் சொல்றார். என்ன சொல்றார்? புற உலகை பார்ப்பதை விட்டுவிட்டு மனது எப்பொழுது உள்ளே ஆத்மாவை நோக்கி திரும்புகிறதோ அப்பொழுதே அது தன்னுடைய மனதுங்கிற தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து ஆன்மாவாகவே ஆகிவிடுகிறது. எப்படி? கடலை ஆழம் பார்க்க போன உப்பு பொம்மை போல. பிளாஸ்டிக் பொம்மையா இருந்தா தண்ணியில கரையாது. இது உப்பு பொம்மை. அப்படின்னு என்ன அர்த்தம்? கடலில் எந்த உப்புத்தன்மை இருக்கிறதோ அதே உப்புத்தன்மையால் ஆக்கப்பட்டது. அதாவது சிவமாகிய கடல் என்பது அறிவுமயமாய் இருக்கின்றது. இந்த ஆன்மாவும் ஜடப்பொருளாகிய புற உலகை விட்டு விட்டு உள்ள திரும்பி விட்டதனால தன்னிடம் ஒட்டி கொண்டிருந்த ஜடத்தன்மையெல்லாம் இழந்து அறிவுமயமாகி அந்த அறிவு பொருளாகிய சிவபரம்பொருளோடு ஒன்றி விடுகின்றது. அதுவாக நிற்கின்றது. இப்படிப்பட்ட குறியால், இப்படிப்பட்ட தன்மையினால் இந்த உயிருக்கு என்ன விளக்கம் கொடுப்பது? சதசத்து. இங்கேதான் ஒரு இந்த பரிபாஷை சொல், தத்துவத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய பரிபாஷை சொல்ல பயன்படுத்துகிறார் ஸ்ரீ தாய்மானடிகள். சதசத்து. உயிருக்கு என்ன பேரு? சதசத்து. அதாவது சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிவபெருமான் சத்து, இந்த உலகமாகிய பாசம் அசத்து, இனி இந்த இரண்டுக்கும் இடையில் இருப்பவனாகிய ஜீவன் சதசத்து. இதை நாம் இப்போ புரிஞ்சுக்கணும். சத் அப்படின்னா என்ன? என்றும் இருப்பது, நிலையாய் இருப்பது, மாறாது இருப்பது, மெய்ப்பொருள், உண்மை பொருள், மாறுபாடு அடையாமல்
அழிவு அடையாமல் நிலையாய் இருக்கக்கூடிய மெய்ப்பொருள்னு அர்த்தம். சத்துனா என்ன? மெய்ப்பொருள். முக்காலும் இருந்து இடத்தாலோ காலத்தாலோ சூழ்நிலையினாலோ மாறுபாடு அடையாமல் எப்போதும் இருப்பதாய் இருக்கக்கூடிய மெய்ப்பொருள், அதான் சத்து, அதுதான் சிவம். அந்த சத்து பொருள் அறிவுமயமாகவும் இருக்கிறதுனால சித்து. அந்த சத்து சித்து வஸ்து ஆனந்தமயமாக தன்னில் நிறைவாய் இருப்பதனாலே ஆனந்தம். சத்து சித்து ஆனந்தம், அதுதான் பத்தியாகிய சிவன், இறைவன். இந்த ஜடம் எப்படி இருக்குன்னா, இந்த பாசமாகிய உலகம் எப்படி இருக்குன்னா, அது அசத்து. அசத்துன்னு சொன்னா ஜடமானது, நிலையில்லாதது, மாறிக்கொண்டே இருப்பது, அதுல அறியும் தன்மையும் இல்லை. தன்னையோ தனக்கு அந்நியமாக இன்னொன்றையோ அறிய முடியாததாய் இருக்கின்றது இந்த ஜடமயமான உலகம். அதனால அது அசத்து. அசத்துன்னு சொன்னா இல்லாதது. இல்லாததுன்னா எப்படி? முக்காலும் இல்லாதது. ஏதோ ஒரு காலத்துல, இப்ப நம்ம விழிப்பு நிலையில பார்க்கும்போது இந்த உலகம் இருக்கிறது. நாமே ஆழ்ந்த கனவற்ற உறக்கத்துல இருந்தோம்னு சொன்னா இந்த உலகம் இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. நம்முடைய அனுபவத்தில் அது நிச்சயமாக இல்லை. அப்போ இந்த உலகம் நம்மால் அறியப்படாததாக இருக்கின்றது. அது இருக்கா இல்லையானே தெரியல, இல்லை என்கிறார்கள் பெரியவர்கள். அதனால இது அசத். ஒரு சூழலில், ஒரு அவஸ்தையில் இருந்து, அதாவது விழிப்பு நனவு என்கின்ற இந்த உணர்வு நிலையில் அது அறியப்பட்டதாக இருக்கின்றது. கனவிலே அதை போன்ற வேறொன்றை மனது சிருஷ்டித்துக் கொள்கிறது. இந்த புற உலகம் இல்லை. கனவற்ற உறக்கத்திலே எதுவுமே இல்லை. அப்போ இதுக்கு ஒரு நிலையான இருப்பு இல்லை. நிலையான இருப்பு இல்லாததால் இந்த பாசமாகிய புற உலகம் அசத் எனப்படுகிறது. அதாவது பொய்யானது. பொய்னா என்ன அர்த்தம்? நிலை இல்லாதது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இல்லாமல் போய் விடுகிறது. ஒரு சூழலில் இருந்து இன்னொரு சூழலில் இல்லாமல் போகிறது. ஒரு காலத்தில் இருந்து இன்னொரு காலத்தில் இல்லாமல் போகிறது. ஒரு அவஸ்தையிலிருந்து இன்னொரு அவஸ்தையில் இல்லாமல் போகிறது. அவஸ்தை என்பது என்ன? உணர்வு நிலை. விழிப்பு நிலை என்கிற நனவிலே தெரியக்கூடிய இந்த உலகம் கனவற்ற உறக்கம்ங்கிற நிலையிலே தெரியாமல் இல்லை என்றாகிறது. நமக்கு அது இல்லை, அனுபவிக்க முடியல. அப்போ இது என்னது? அசத்து. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இல்லைன்னா அது அசத்து தான். ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலையில் அறியப்படலைன்னா அது அசத்து. எல்லா இடத்திலும், எல்லா நிலையிலும், எல்லா சூழலிலும் எப்போதும் இருப்பது தான் சத்வஸ்து. அப்போ இது அசத்து. இப்போ இந்த சத்து அசத்து இந்த ரெண்டையும் பற்றி சொல்லும் பொழுது பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா, சத்தாகிய சிவபெருமான் அசத்தாகிய இந்த உலகத்தை அறிய மாட்டான் அப்படிங்கிற. அதனது அறிய மாட்டான். சிவபெருமான் எல்லாம் அறிந்தவன் அல்லவா? எங்கும் நிறைந்தவன், எல்லாம் அறிந்தவன். அவன் இந்த ஜடப்பொருளை அறிய மாட்டான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம எப்படி இந்த ஜடமாகிய உலகத்தை, பாசத்தை அறிகிறோம்? நமக்கு அந்நியமாய். இந்த கம்ப்யூட்டர் இருக்குன்னு எனக்கு முன்னாடி அது வேறையா இருக்கு. இந்த ஃபோன் நான் வேற, ஃபோன் வேற. அப்போ இந்த உலகம் முழுவதையும் நாம் நமக்கு அந்நியமாய், நம்மிலிருந்து வேறானதாய் அறிகிறோம். அப்படி சிவபரம்பொருள் இந்த உலகை அறியாது. அவனுக்குள்ளே அது இருக்கு. நம்ம உடம்புக்குள்ள என்ன இருதயம், வயிறு எல்லாம் இருக்கிற, மூளை எல்லாம் இருக்குல்ல, அது நம்மோடது. நமக்கு தெரியும், ஆனாலும் தெரியாது. அது மாதிரி சிவபெருமானுக்கு, அறிவே வடிவான சிவபரம்பொருளுக்கு ஜடமான இந்த உலகம் அவன் முன்னாடி நிற்க முடியாது. அவனுக்கு அந்நியமா வேறையா நின்னா அது இருக்கவே முடியாது. அவனுள்ள இருக்கும்போது, அவன் மயமா இருக்கும்போது அவன் அதை அறிவாக தான் பார்க்குறான். இது எப்படின்னா, இப்போ சூரியன், எல்லாரும் இருட்டுன்னு ஒன்று இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. உடனே சூரியன் கேட்டது, இருட்டு எப்படி இருக்கும்? நான் இருட்டை பார்க்கணுமே அப்படிங்குது. ராத்திரியில் நீ பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ராத்திரியில் இருட்டு பார்க்கறதுக்கு சூரியன் வந்துருச்சு. வந்த உடனே இருட்டே காணாம போயிடுச்சு. சூரியன் முன்னால் இருள் நிற்க முடியாது. அதாவது கருத்து என்ன? இப்போ சூரியனில் ரெண்டு இருக்குது, வெப்பமும் இருக்குது, வெளிச்சமும் இருக்குது. சூரியனுக்கு இருட்டை பார்க்க முடியாது.
சூரியன் வெப்பமயமான சூரியனுக்கு பனியும் பார்க்க முடியாது இல்லையா? சூரியனை கண்ட பனி போல அது உருகி தன் வடிவை இழந்து விடுகிறது. சூரியனை கண்ட இருள் போல அதுவும் அவனுள் கரைந்து ஒளிந்து கொண்டு விடுகிறது, இல்லாமல் போய்விடுகிறது. அப்படி நாம் எப்படி இந்த உலகை நமக்கு அந்நியமான ஒன்றாக பார்த்து அந்நியமான ஒன்றாக அனுபவிக்கிறோமோ, ஜாங்கிரி எனக்கு வெளியில் இருக்குது, நான் அதை எடுத்து கடிக்கிறேன், அப்போ இனிப்பா இருக்கு, அப்போ எனக்கு அந்நிய வஸ்துவா அதை நான் அனுபவிக்கிறேன். அதை பார்க்க மட்டும் செய்யலை, இந்த ஜீவன் என்ன செய்கிறான், இந்த புற உலகில் தோய்கிறான், படிகிறான், அழுந்துகிறான், அதனால அதை அனுபவிக்கிறான். அந்த மாதிரி சிவபெருமான் இந்த உலகை அறிவதோ நுகர்வதோ இல்லை. தன்னுள் இருக்கக்கூடிய ஒன்றாக தானாகவே அறிகிறார். அதை மாதிரி தான் ஞானிகளுக்கு இந்த உலகை பார்க்கும் பொழுது, நம்மையெல்லாம் பார்க்கும்போது, அஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய நம்மை பார்க்கும் பொழுது நம்முடைய அஞ்ஞான நிலை ஒரு பொருட்டாக தெரியாது. நேராக அவங்க அப்படியே டைரக்டாக கர்ப்பகிரகத்துக்கு போய் தரிசனம் பண்ணுற மாதிரி நம்முடைய சொரூபத்தை பார்த்து விடுகிறார்கள். நம்மளை பார்க்கும்போது அவர்களுக்கு தெய்வத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நாம் இப்படி இருக்கோமே நாம் அழுது புலம்புறோம். அவங்களுக்கு நம்மளை பார்க்கும்போது இறைவனே இந்த வடிவில் வந்திருக்கிறான்னு சொல்லி யாரை பார்த்தாலும் கும்பிட்டுருவாங்க அவங்க. அப்படி சிவபெருமானுக்கு இந்த உலகத்தை தனக்கு அந்நியமாகவே பார்க்க முடியாது. நாம் எப்படி சுட்டறிவால் புறப்பொருளை அறிகிறோமோ, உணர்கிறோமோ, அழுந்தி அனுபவிக்கிறோமோ, நுகர்கிறோமோ, அந்த வகையில் சிவபெருமான் இவ்வுலகை அறியமாட்டான், அனுபவிக்க மாட்டான். அவன் எல்லாம் அறிந்தவன், சந்தேகம் இல்லை. ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, அவனுக்குள்ளதான் இது இருக்கு. ரொம்ப நாள் முன்னாடி ஒரு புத்தகம் பார்த்தேன். ஒரு ஹவாய் அப்படிங்கிற இடத்துல ஒரு சைவ சித்தாந்த மடம் இருக்குது. அவங்க ஒரு புத்தகம் போட்டிருந்தாங்க. அதில் ரொம்ப ஒரு எளிமையான அட்டப்படம், ஒரு உருவம். அந்த உருவத்தினுடைய கால்கள் மட்டும் தெரியுது, முழங்காலுக்கு கீழே கால். அந்த பாதங்கள் ரெண்டுலேயும் கழல் அணிஞ்சிருக்கு. அந்த பாதத்துக்குள்ளே நல்லா பார்த்தா என்ன தெரியுதுன்னா, இந்த அண்ட சராச்சரங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ இறைவனுடைய திருவடி அளவுக்கு தான் இந்த உலகம் இருக்குது. அவர் அவ்வளவு அப்பாலும் வியாபித்திருக்கிறார். அதனால் அவருக்குள்ளே இருக்கிற இத்தினூண்டு அவர் நாம் இதை பார்க்குற மாதிரி பார்ப்பாருன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால சத்துப்பொருளாகிய சிவம் ஜடப்பொருளாகிய அசத்தாகிய இந்த உலகை நாம் சுட்டி அறிவது போல அறிவதோ அனுபவிப்பதோ கிடையாது. சரி, இந்த ஜடப்பொருளாகிய அசத்து பொருளாகிய பாசமாகிய உலகம் சிவனை அறியுமான? அது நிச்சயம் அறிய முடியாது. அதான் ஜடம்னு சொல்லிட்டோமே, அதுக்கு அறிவில்லை, அது அறிய முடியாது. சிவபெருமான் நாம் அறிகிற மாதிரி உலகை அறிய மாட்டார். இவ்வுலகம் சிவபெருமானை அறிய இயலாது இருக்கின்றது. அப்போ ஒருத்தருக்கொத்தர் தேவையும் இல்லையா, பிரயோஜனம் இல்லையா? இது என்னன்னா தேவைதான். அவர் இல்லாமல் நம்ம இருக்க முடியாது, ஆனால் நாம் இல்லாமல் அவர் இருப்பார். அவருக்கு நாம் தேவையில்லை, நமக்கு அவர் தேவை. இப்போ அப்போ யாரு தான் இதை தெரிஞ்சுப்பா? சிவமும் ஜடமும் எதுக்கு இருக்கு அப்படின்னா, இந்த நடுவில் இருக்கிற ஜீவனுக்காக. இந்த ஜீவனுக்கு இந்த ஜடமாகிய பாசமாகிய உலகம் எதுக்கு தேவை அப்படின்னா, இவனுடைய மலங்கள் எல்லாம் அறுபடணும், அழுக்குகள் எல்லாம் நீங்கணும்னு சொன்னால், இந்த பாசமாகிய உலகில் அது ஜீவன் பிறப்பெடுக்கும் பொழுது அவனுடைய அந்த பழ வினைகளெல்லாம் பாருகின்றன, வெட்டி நீங்குகின்றன. அப்போ அவன் சிவனை அறிவதற்கு தகுதி பெற்று உள்ளே திரும்பி உணர்கிறான். அதுக்காக இந்த உலகை நமக்காக படைச்சி வச்சு கொஞ்சம் சேர்த்து கட்டி போட்டு ஆட்டி வச்சு கடைசியில் நம்ம அவனிடம் சேர்த்து கொள்கிறான். இது அவன் கருணை. இந்த உலகம் என்று ஒன்றை வைத்து அதில் நமக்கு அனுபவங்களை கொடுத்து அது இன்பத்தின்ப மயமாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் சரி, அதெல்லாம் இருந்தால் தான் நீ என்கிட்ட வர முடியும்னு இந்த ஜீவனை தன்பால் ஈர்ப்பதற்கான ஒரு உபாயமாகவே இந்த பாசமாகிய உலகை வைத்திருக்கின்றான். சரி, அப்போ ஜீவனானவன் அறியாமையில் இருக்கும் பொழுது உலகை அறிகிறான், ஆனால் சிவத்தை அறியக்கூடிய அறிவு இல்லை. அப்புறம் அவன் இந்த உலகில் உள்ள பற்றுதலை துறந்து உள்ளே திரும்பிட்டா சிவத்தையும் அறிகிறான்.
சிவத்தையும் அனுபவிக்கிறான். எப்படி அறிகிறான்? அறிவுமயமாக, ஆனந்தமயமாக, பேரின்ப பெரும்பொருளாக அறிகிறான். அப்போ அந்த இன்பம்ங்கிறது என்ன? அனுபவிக்கக்கூடிய ஒன்று. அதை இந்த ஜீவன் துய்த்து உணர்கிறான். அப்போ இறைவனை அறிதல் என்பது பேரின்பத்தை அனுபவித்தலேயாம். அந்த பேரின்ப அனுபூதி அவனுக்கு கிட்டுகிறது. இதுகாரும் சிற்றின்பத்தை உலகத்தில் பெற்று அதே பெருசுன்னு நினைச்சு தன்னைத்தானே ஏமாற்றிக்கொண்டு இருந்த ஜீவனுக்கு உள்ளிருக்கிற சிவபரம்பொருளை உணரும் பொழுது, அதுதான் இத்தனையுமா இருக்குன்னு தெரிஞ்ச போது, இது எல்லாம் இப்ப என்ன பார்க்குற? உலகமா பார்க்கறது இல்லை. அம்மையும் நீ, அப்பனும் நீ, எல்லா உறவுகளையும் சொல்ற அப்புறம் பெருமா இத்தனையும் நீதாங்கிற. மாமன் நீ, மாமியும் நீ, சகலமும் சர்வமும் நீதான். அப்போ அவங்களுக்கு இந்த பொருட்கள் எதுவும் தனித்தனியாக அந்தந்த தன்மையை தெரியல. சிவனே இப்படி விளையாடி கொண்டிருப்பதாகவே அவர்களுக்கு தெரிகிறது. இதுதான் சுட்டறியாமல் உண்மையை அறிவது. அப்போ சிவபெருமான் அசத்தாகிய இந்த உலகை அறியமாட்டான்னு சொன்னதன் அர்த்தம் சுட்டறிவாக அறியாமல் அறிவுமயமாக தன்மயமாகவே அறிவான். எப்படி சூரியன் வந்தாலே இருட்டு ஓடிடுமோ அப்படி. இப்போ இந்த ஜீவன் ரெண்டுத்துக்கும் நடுவில், சிவனுக்கும் பாசத்துக்கும் பாசமாகி இந்த அசத்தாகி ஜடத்துக்கும் நடுவில் இருக்கிறதுனால அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? சாத சத்து. அதுக்கு அறிவு இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஜடத்தை போல முற்றிலும் அறிவற்றதுன்னு இந்த ஜீவனை சொல்லிட முடியாது. அதுக்காக சிவத்தை போல அறிவு மயமாவே இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட முடியாது. அதனால அது என்ன சொல்றதுன்னா சாத சத்து. சத் அசத் ரெண்டும் சேர்ந்தது சாத சத்து. சிவன் சத்வஸ்து அல்லது மெய்ப்பொருள், பாசமாகிய உலகம் அசத் அல்லது நிலையில்லாத பொய்ப்பொருள். ஜீவனோ சத்து அசத்து ரெண்டின் தன்மை சேர்ந்த சதசத்து. சதசத்து அப்படின்னு 3வது வரியில் சொல்றார் இல்லையா? குறியால் இத்தகைய தன்மையினால் சதசத்து அந்த உயிரானது அருள் உணர்த்த, இது கொஞ்சம் இதில் அசத்தும் இருக்கிறதுனால திருவருள் உணர்த்தினாத்தான் தெரியும். ஒரு 2 வகுப்புகளுக்கு முன்னாடி கேனோபனிஷத்தில் உள்ள அந்த கதை உங்களுக்கு சொன்ன நினைவு இருக்கலாம். அதுக்கு இப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சும் இருக்கலாம். கேனோபனிஷத்து கதை, அதை நினைவுபடுத்துகிறேன். எப்போவுமே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில நடக்கக்கூடிய போராட்டத்தில் அசுரர்கள் தான் ஜெயிப்பாங்க. தேவர்கள் வலிமையற்றவர்கள். இந்த பல உலகத்தில் பல நல்லவர்கள் வலிமை இல்லாமல் அடி வாங்கிட்டு கதறிட்டு வருவாங்கள்ல, அந்த மாதிரி. அதனால் தேவர்கள் தோற்றுருவாங்க வழக்கமாக. அந்த தரம் தேவர்கள் ஜெயிச்சிட்டாங்க. உடனே அவர்களுக்கு பெருமை ரொம்ப தலைக்கு மேலே ஏறிடுச்சு. பார், நாமளாக கொண்டு இந்த அசுரர்களை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு வெற்றி கொண்டாட்டத்தில் களிப்பில் இறங்கினார்கள். அப்படியா, உங்களுக்கு உண்மையை உணர்த்துறேன் அப்படின்னு பரம்பொருள் என்ன பண்ணிட்டு இன்னதுன்னு புரிஞ்சிக்க முடியாத ஒரு யக்ஷ ரூபமாக வந்தது. அவங்கள்ட்ட எல்லாரும் பார்த்தாங்க, அங்கே என்னமோ இருக்கே, அது என்னது? தேவர்கள் கொண்டாட்டத்தில் மூழ்கி கொண்டிருந்த தேவர்கள் சற்று தொலைவிலே தெரிகிற மாதிரி, ஆனால் முற்றிலும் விளங்காததான் அங்கே ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது என்னதுன்னு பேசிக்கொண்டாங்க. உடனே தேவேந்திரன் இவர் தலைவரில் அவரே போகக்கூடாது, அதனால் அக்னி கூப்பிட்டு அது என்னன்னு போய் தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்ல அக்னி போகிறது. ஆனால் அக்னி பகவானுக்கு அது என்னன்னு தெரிந்து கொள்ள முடியல. அது சொல்கிறது, அந்த பொருள் யக்ஷன் சொல்கிறது, உனக்கு என்ன சக்தி இருக்குது அப்படின்னு அக்னியை கேட்ட உடனே அக்னி சொல்லுகிறது, எல்லாவற்றையும் எரித்து தள்ளி விடுவேன் அப்படின்னு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். இந்த துரும்பை எரி அப்படின்னு அது முன்னாடி ஒரு துரும்பை போட்டுது. இதனால் அந்த துரும்பை எரிக்க முடியலை, வெட்கப்பட்டு திரும்பி வந்தது. உடனே வாயு பகவான் அனுப்பின. வாயு பகவான் போனது, உனக்கு சக்தி என்ன அப்படின்னு அது கேட்டது. இப்போ நம்ம சக்தி என்னன்னு உடனே தானே நம்மளுக்கு தற்பெருமை ரொம்ப கூடும், அகங்காரத்தினால அறிவு மறைக்கப்படும். அப்பையும் கூட நீ உண்மையை உணர்ந்து அகங்காரமின்றி இருந்தால் தெரிஞ்சுக்கலாம். இது எங்களுக்கு ஒரு சக்தி என்னன்னு உடனே நம்ம எவ்வளோ பெரிய சக்தி உடையவன்கிற ஒரு எண்ணத்தில் அகங்காரமானது அறிவை மறைக்க தனக்கு எல்லாம் முடியுங்கிற மாதிரி எல்லாம் வல்லவன் போல தன்னை நினைத்து கொண்டு நான் எல்லாவற்றையும் ஊதி தள்ளி விடுவேன் அப்படின்னார் வாயு பகவான். அப்படியா, இந்த துரும்ப ஊதி தள்ளு. முடியலை. அவரும் திரும்பிட்டார். உடனே சரி நம்மளே போவோம், இவங்களுக்கெல்லாம் முடியல அப்படின்னு
தலைவரே கிளம்பிட்டார் தேவேந்திரன். அப்படி அவர் வந்த உடனே அது பட்டுன்னு மறைஞ்சு போச்சு. இவ்வளோ நேரம் இருந்து இவங்க 2 பேரோடையும் பேசி டெஸ்ட் எல்லாம் பண்ணிச்சு. தேவேந்திரன் வந்த உடனே மறைந்தே போய்விட்டது. உடனே இவனுக்கு கஷ்டமாக இருக்குது. என்னது இது, நம்ம வந்தவொடனே போயிடுச்சே, அவங்கள்ட்டெல்லாம் பேசிச்சு, நம்மள்ட்ட நிற்கக்கூடலையே அப்படின்னு தேவேந்திரன் சங்கடப்படும் போது அங்கே திரும்பவும் ஒரு ஒளி உருவு தோன்றி அதிலேருந்து உமா ஹைமவதி ஆகிய தேவி அம்பிகை உருக்கொண்டு வந்தாள். அது யாருன்னா குருவருள் திருவருள். இறைவனுடைய அருளே, இறைவனே குருவாக வருகின்றான். அப்படி குருவாக வந்து ஹைமவதி ஆகிய ஹிமவானின் புதல்வாகிய உமாதேவியார் இந்த தேவேந்திரனுக்கு உணர்த்துகிறார். இந்த பாருப்பா, நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா அது உங்களுடைய சாமர்த்தியத்தினாலன்னு நினச்சிக்காத, சிவபரம்பொருளே உங்களுக்கு அந்த வெற்றியை கொடுத்துள்ளது. அதனால் நீங்கள் பணிவோடு அவனை வணங்குங்கள்னு உண்மையை சொல்லி கொடுத்த உடனே புரிஞ்சு போச்சான் இவங்களுக்கெல்லாம். ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு மன்னிப்பு கேட்டு வணங்கினார்கள் அப்படின்னு கதை. இப்போ இந்த தேவேந்திரன்கிறது மனசு, அக்னிங்கிறதும் வாக்குங்கிறதும் கண்ணு, பேசும் திறன், இதெல்லாம் அதாவது இந்திரிய சக்திகள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மனமும் இந்திரியங்களும் அந்த பொருளை அறிய மாட்டா. அப்போ எப்படி தெரிந்து கொண்டார்கள்? நேரடியாக தெரிந்து கொள்ள முடியல. பார்வதி தேவி வந்து உணர்த்திய போது தெரிந்து கொண்டார்கள். அதைத்தான் இங்கே சொல்றார். அருள் உணர்த்த தான் உணரானின்றன உணர்ந்து கொண்ட அப்படின்னு அர்த்தம். உணரானின்றன உணர்ந்து கொண்ட. எப்போ உணர்ந்து கொண்டது? அருள் உணர்த்த, திருவருள் உணர்த்தும் பொழுது, குரு வடிவில் வந்து உணர்த்தும் பொழுது உண்மை நமக்கு விளங்குகிறது. அதனால இந்த ஜீவனுக்கு, உயிருக்கு என்ன பேர் சொல்றாங்க? அறிவிக்க அறிவது. தானாக அறிவதல்ல, சொல்லி கொடுத்தாதான் தெரியும். அறிவிக்க அறிவது. அப்படி அறிவிக்க அறிவதாகிய இந்த பொருள், அதனுடைய இன்னொரு தன்மை என்ன? சார்ந்ததன் வண்ணம் ஆவது. எதை சாருகிறதோ அந்தமயமாகிறது. அது உலகத்தையே பார்த்து கொண்டிருந்தால் அதனுடைய அறிவுத்தன்மை மழுங்கி, அதாவது பின்னணிக்கு போய் ஜடத்தன்மை மிகுந்துவிடும், அந்தமயமாகிறது. அது உலகை பார்ப்பதை விட்டு இறைவனை நோக்கி திரும்பினால் இதன் ஜடத்தன்மை நீங்கி அது சிவமயமாகிவிடும். சித்தம்பலம் அறிவித்து சிவம் ஆக்கி, அதுவே சிவன் ஆகிவிடுகிறது. சார்ந்ததின் வண்ணமாவது உயிர். அப்ப எதை சாரணம்? சிவத்தை சாரணம், இறைவனை சாரணம். ஒன்று புரிஞ்சுக்கணும், சிவம்ங்கிறது நம்ம இந்த பாடல்கள் சைவ சித்தாந்த மரபை சொல்றதுனால சொல்றோம், அது இறைவன்கிற பொருள். அவரவருடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாட்டு முறை அங்கே நினச்சிக்கலாம். அப்போ நாம் இறைவனை சார்ந்திருந்தால் அந்தமயமாவோம், உலகை சார்ந்திருந்தால் அந்தமயமாகி விடுவோம். அதனால அப்படி சார்ந்ததின் வண்ணமாயும் அறிவித்தால் அறிந்து கொள்வதாயும் இருக்கக்கூடிய சதசத்து ஆகிய சத்து அசத்து இரண்டின் தன்மையை உடையதாகிய இந்த ஜீவனானவன் அருள் உணர்த்த, திருவருள் வந்து உணர்த்தும் பொழுது உணரானின்ற தான் அறிந்து கொள்பவனாகி அது விதம் ஊற்று. அத்தகைய தன்மை, அந்த விதத்தில் அத்தகைய தன்மையை உடையவனாக இருந்து கொண்டு அப்படி இருப்பதனால் ஜீவனுக்கு அறிவு எனும் பேர் மெய். அறிவு ஜீவனும் சித்து பொருளே. அவன் முற்றிலும் ஜடமல்ல, முற்றிலும் சிவம். அறிவு இல்லைன்னா கூட அது அறிவு பொருள் தான். அறியும் தன்மை இல்லைன்னா சிவன் அறியவே முடியாது. அப்புறம் அது பூரணமான ஜடம் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? நம்மகிட்ட சித்து பொருள், ஜடப்பொருள், சதசத்து இப்படிலாம் சொன்ன உடனே என்னவோ நினைச்சிட வேண்டாம். ஜீவனுங்கிறது நாம தான். அப்போ நம்மகிட்ட வந்து சித்து அறிவுங்கிறது இருக்கு. அது இறைவனை அறிய முடியும். இதுதான் நமக்கு நம்பிக்கை தரக்கூடியது. ஒன்னே ஒன்று, பற்றத்தான் பற்றினை பற்றுக. இப்பற்றை விட்டு, உலகப்பற்றை விட்டு பற்றத்தானை பற்றி கொண்டால் உனக்கு உன்னுடைய அறிவு மேம்பட்டு முழுக்க அறிவு மயமாகி நீ அவனை அறிந்து அனுபவித்து ஆனந்தமாக இருப்பாய். அதனால தான் உணரான் இந்த விதமுற்று அறிவு எனும் பேர் மெய். இந்த ஜீவனுக்கு இது சித்து பொருள், அறிவு பொருள், ஜடமன்று என்பது சரிதான். ஆனால் அது உண்மையில் எப்படி இருக்கு? சதசத்து.
சத்தாகவும் இருக்கிறது, அசத்தாகவும் இருக்கின்றது. ரெண்டும் அதில் இருக்கு. ஆனால் இந்த சத்தாகிய சித்தாகிய அறிவு மேலோங்குவதற்கு குருவருளால் அது உலகை விட்டு உள்ள திரும்படும். இதுதான் ரகசியம் என்று இந்த பாடலானது ஜீவாத்மாவினுடைய தன்மையை அழகாக விளக்குகின்றது. இந்த பாடலிலே ஸ்ரீ தாயுமான அடிகள் சைவ சித்தாந்தம் காட்டியவாறு ஜீவனானவன் அறிவாக இருக்கின்றான். ஆயினும் அவனுடைய அறிவில் ஒரு குறை இருக்கு. புறப்பொருட்களை சுட்டி அறிகிறான். ஆத்மாவை அப்படி, இறைவனை அப்படி சுட்டி அறிய முடியாது. அதனால புறப்பொருள் மேல் இருக்கக்கூடிய பற்றுதல் விட்டு அது தூய்மை அடைந்து குருவருளால் திருவருளால் தூய்மை பெற்று உள்ளே திரும்பினால் அந்த சத்து பொருளாகிய அறிவு ஆனந்தமயமாகி அந்த அறிவானந்த பொருளை உள்ளத்தில் உணரலாம், தொய்க்கலாம். ஜாங்கிரி சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு நினைக்கிற நீ சிவபெருமான் உணர்ந்து சிவமயமாய் இருப்ப. அப்போ இந்த உலகத்தில் எது கிடைக்கல எது கிடைச்சது கவலை இல்லை. வாராதலாம் ஒழிய வருவனையெல்லாம் எய்த மனது சாட்சியதாக இருக்கும். அப்போ இந்த உலகம் தரக்கூடிய சிற்றின்பம் எனக்கு ஒரு பொருட்டு அல்ல. நான் பேரின்ப பெரும்பொருளாகிய சிவபெருமானையே துய்த்துணர்ந்துள்ளேன் அவனருளால் என்று சொல்லக்கூடிய நிலை இந்த ஜீவனுக்கு வருகின்றது என்று இந்த பாடலிலே சுருக்கமாக ஆனால் ஆழ்ந்த விஷயத்தை, பெரிய விஷயத்தை வைத்திருக்கின்றார் ஸ்ரீ தாயுமான அடிகள். அறியாமை சாரின் அதுவாய் அறிவாம் நெறியான போததுவாய் நிற்கும் குறியால் சலசத்து அருள் உணர்த்த தான் உணரா நின்ற விதமுற்று அறிவெனும் பேர் மெய் என்று இந்த பாடலிலே அழகாக கூறுகின்றார். அந்த திருவருளால் குருவருளால் நாமும் ஜடத்தன்மைகள் நீங்க பெற்றவர்களாய் சிவத்தோடு அணைவதற்கு, அதாவது இந்த ஜீவன் முக்தர்கள் ஞானிகள் அப்படிங்கிறத இதில் எப்படி சைவ நெறியில் எப்படி சொல்கிறாங்கன்னா சிவன் அணைந்தோர் அப்படிங்கிறாங்க. உலகை விட்டு சிவனோடு சேர்ந்து விட்டார்கள். அதனால் கொஞ்சம் பிராரப்தவசமாக இந்த உடல் எவ்வளோ நாள் இருக்கணுமோ அவ்வளோ நாள் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சிவனை நினைவுபடுத்தி கொண்டு சிவமயமாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களை சிவன் அணைந்தோர் அப்படிங்கிறாங்க. அந்த சிவன் அணைந்தோர் ஆவதற்கு என்ன செய்யணும்னு ஒன்று நான் சொல்லி கொண்டு வருகிறார் சிவன் அணைந்தவராகிய ஸ்ரீ தாயுமான அடிகள். அந்தபடி இதில் ஜீவனின் தன்மையை சொல்லுகிறார். இந்த பிரபஞ்சமாகிய பாசத்தின் தன்மை ஜடமயமானது. சிவபெருமான் அறிவே வடிவானவர், ஆனந்தமயமானவர். இந்த பாசத்தை பற்றி நிற்பதை விட்டு நீ சிவனை நோக்கி திரும்பு. அதன் பொருட்டு நீ திருவருளை சார்ந்திருந்து பிரார்த்தனை பண்ணு. அவன் அருளால் அவன் தாழ் வணங்குவாய். அதனால் இந்த சின்முத்திரைக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க இல்லையா, இந்த மூன்றும், அதாவது இந்த 3 விரல், சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரல், இந்த 3 என்னன்னா ஆணவம், கன்மம், மாயை ஆக மும்மலங்களாகிய இந்த பாசமாகிய புற உலகு. இந்த ஜீவன் அதோடு சேர்ந்தவன். அதிலேருந்து விலகி இந்த கட்டவிரல் எதை காட்டுகிறது? இந்த ஆள்காட்டி விரல் ஜீவன் சொன்னால் இந்த கட்டவிரல் நல்லா நினச்சி பாருங்கள். மற்ற பிராணிகளை விட நமக்கு நம்ம காலிலேயே கூட 5 விரலும் ஒன்று போல் இருக்கும். கையில் மட்டும்தான் கட்டை விரல் கொஞ்சம் இந்த 4 விட கீழே இருக்கும். அப்போ தான் பொருட்களை பற்றி பிடித்து எடுக்கலாம் முடியும். அப்படி இந்த ஜீவன்கிறது இந்த ஆள்காட்டி விரல், இந்த கட்டை விரல்ங்கிறது சிவன். இந்த ஆள்காட்டி விரல் என்ன பண்ணணும்? இந்த மும்மலங்களாகிய பாசமாகிய உலகை விட்டு இந்த பசுவானது சிவனை நோக்கி வந்துடணும். அப்படி வந்துவிட்டால் நீ சிவனுடைய அந்த அறிவானந்த அனுபவத்தை பெறுவாய் என்று பல விதங்களிலே நமக்கு பெரியவர்கள் உணர்த்தி இருக்கின்றார்கள். அந்த கருத்தை இந்த பாடலிலே ஸ்ரீ தாயுமானவர் அழகுற எடுத்துரைக்கின்றார். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தாயுமான சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி.
சத்குரு திருத்தாள் போற்றி போற்றி.